டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு எடுத்தது தாங்க இந்த பில்ஸ்பெரி 2 மினிட்ஸ் பேன்கேக் மிக்ஸ். இது எக்லெஸ் பேன்கேக் மிக்ஸ். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா 3 ஷேஷட் இருந்தது. இது ஸ்ப்ரிங்கிள்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேக்கெட் இருந்தது. இதுதான் பேன்கேக் மிக்ஸ். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க கேப்ல ஸ்டவ்ல பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தோசை ஊற்றுற மாதிரி இதை ஊற்றிட்டு 1 மினிட் குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலர் ஆனோன்னே இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துட்டு ஒரு கியூப் பட்டர் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன டாப்பிங் பிடிக்குமோ அந்த டாப்பிங் சேர்த்துக்கலாம். நான் ஹனி சேர்த்துருக்கேன். சூப்பராக சாஃப்டான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.